இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஆர்டர் பற்றி பார்ப்போமா வாங்க. இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள். இந்த பேங்கிள் ரேப் பண்ண வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த குந்தன் ஸ்டோன் எடுக்கிற இந்த க்ளூ ப்ளஸ் அந்த பென் ஹோல்டர், அதுக்கப்புறம் B7000 க்ளூ, அதுக்கான ஸ்டோன்ஸ். இது லீஃப் டைப் குந்தன் ஸ்டோன்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஆஃப் மூன் டைப் கோல்டு கலர்ஸ் குந்தன் ஸ்டோனு, ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஸ்மால் ஸ்டோன்ஸ். இதெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த பேங்கிள் எடுத்துக்கிட்டு B7000 க்ளூவையும் எடுத்துக்கிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா W ஷேப்புக்கு க்ளூ மேலே போட்டுட்டு பென் க்ளூவில் நம்ம அந்த ஜெல்லை எடுத்தாதான் நம்மளுக்கு அந்த ஸ்டோன் அதில் வந்து ஒட்டும். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸ்டோனை லேசாக தொடுங்க. வந்த உடனே அந்த ஒரு டபிள்யூக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் ஓட்டுங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வருது இல்லையா, அந்த லைனுக்கு ஒரு ஸ்டோனையும் ஓட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு டபிள்யூ மாதிரி கீழே போட்டுட்டு அதே பென் எடுத்துக்கோங்க. ஹாஃப் மூன் இருக்கு இல்லையா, கோல்டு கலர் ஹாஃப் மூணு, அதையும் அதே மாதிரி அந்த ஷேப் மேலேயே நீங்கள் அடித்து ஒட்டுங்க. உங்களுக்கு பென்னு சரியா இல்லைன்னா நீங்கள் கையில் எடுத்து கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வச்சு எடுங்க. இந்த ஹோல்டர் எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டோன் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த க்ளூ தொட்டு நம்ம இந்த ஹோல்டர் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லீவ்ஸ் ஷேப் க்ரீன் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நடுவில் க்ளூவை போட்டு அங்கேயுமே வந்து ஒரு ஸ்டோனை வச்சு நம்ம எடுக்கிறோம். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஸ்டோன் உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடுச்சு வரல அப்படின்னா அந்த பென் ஹோல்டரில் லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது தனியாக வந்துடும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் இதை எடுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி லோட்டஸ் ஷேப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சேம் டைப் தான். இதே மாதிரி W போட்டுக்கோங்க. W போட்டுட்டு அதே மாதிரி க்ளூ கம் எடுத்து ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படியே நான் ரன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த லோட்டஸ் பேட்டர்னை இன்னொரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு அதில் இருக்க மாதிரியே நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த க்ளூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் அந்த ஒயிட் க்ளூ கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்றதுனால இதை யூஸ் பண்ணுறேன். அதே நேரத்தில் இது வந்து உங்களுக்கு கை நீங்கள் தொட்டுட்டீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு கையெல்லாம் கூட பிசுன்னு ஓட்டும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ஒயிட் க்ளூலேயே ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, நம்ம த்ரெட் சுற்றுறதுக்கு ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அந்த க்ளூவில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த க்ளூவில் வந்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேம் அதே மாதிரி தான் W போடுறேன், 3 ஸ்டோன் ஒட்டுறேன், மறுபடியும் கீழே W போட்டு ஆஃப் மூன் ஒட்டுறேன். இதே மாதிரி நம்ம ஃபுல் பேங்கிளையும் கவர் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பேங்கிளில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் டிசைன் தான் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதுக்கு எண்டில் நம்ம வந்து அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டாட் இருக்கும். அந்த டாட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கலரில் நான் இங்கே ஒரு ஸ்டோன் வச்சுருப்பேன் பாருங்கள். அந்த ஸ்டோனை வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் பண்ண பேங்கிள் அதே மாதிரி இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அப்படியே இருக்குது அப்படின்னா சைடில் இருக்க லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகி நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் நிறைய வீடியோ போடுவேன். ஸோ பேங்கிள் இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஆஃப் மூனை செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடுறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணோன்னா அதில் வந்து ஸ்டோன் மிடில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கலரில் கோல்டன் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. அதையுமே வந்து நம்ம அந்த ஜாயிண்ட்டில் கீழே அந்த W போட்டோம் இல்லையா, அந்த W ஜாயிண்ட்லலாம் ஆஃப் மூனோட எண்டுலலாம் நம்ம சேர்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், தெரியும், உங்களுக்கே தெரியும். பொறுமையாக பாருங்கள். ஒவ்வொரு எண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடுறோம். இப்போ 4 பேங்கிள் கேட்டாங்க இல்லையா, 4 பேங்கிள் ரெடி. டு பி கண்டினியூட். இதே மாதிரி இதோட பார்டர் பேங்கில் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் போடும். அவ்வளோதாங்க. மேட்ச் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா ஒரு கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இணைந்தே வளர்ந்திடுவோம். நான் உங்கள் மகா.